மத தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நம் வாழ்விலே மகிழ்ச்சியோடு இருப்பதற்கு தடையாக இருக்கின்ற ஒன்று, அடுத்தவர்களை எப்போதுமே குறை சொல்லிக் கொண்டே இருப்பது. அடுத்தவர்களிடம் இருக்கின்ற குறைகளை கண்டு அதை மிகைப்படுத்தி அதை சுட்டி காட்டிக் கொண்டே இருப்பதனால் நாமும் மகிழ்ச்சியை இழந்து விடுகிறோம். யாரை பற்றி நாம் பேசுகிறோமோ இப்போது அவர்களும் அதை இழந்து விடுகிறார்கள். நண்பர்களே, இத்தகைய சூழ்நிலையிலே வாழுகின்ற நமக்கு நேரு மாமா என்று நமது குழந்தைகள் அழகாக அழைக்கின்ற ஜவஹர்லால் நேரு அவர்கள் இப்படி சொல்லுகிறார்: Let us be a little humble. Let us think that the truth may not perhaps be entirely with us. அதாவது, நாம் கொஞ்சம் தாழ்ச்சியோடு இருப்போம். என்ன தாழ்ச்சி? முழு உண்மையும் நம்மிடம் மட்டுமே உள்ளது என்று நினைக்க வேண்டாம். நண்பர்களே, நாம் எப்போது மற்றவர்களை குறை சொல்லுகிறோம் அல்லது மற்றவர்களை பற்றி குறையாக பேசுகிறோம்? இதோ இந்த ஒரு மனநிலை இருக்கும்போது, அதாவது எனக்குத்தான் முழு உண்மையும் தெரியும், நான் சொல்வதுதான் உண்மை, அடுத்தவர்கள் சொல்வதில் உண்மை இல்லை, அடுத்தவர்கள் வாழ்வில் உண்மை இல்லை, உண்மை என்னிடம் மட்டும்தான் இருக்கிறது என்ற அந்த மனப்பான்மையோடு வாழும்போது கட்டாயமாக அடுத்தவர்களை பற்றி குறை சொல்லுகின்ற, அடுத்தவர்கள் வாழ்விலே குறையை தேடி கண்டுபிடிக்கிற ஒரு செயல்பாடும் கூட வந்து விடுகிறது. இதோ ஜவஹர்லால் நேரு அவர்கள் சொல்லுகிறார், கொஞ்சம் தாழ்ச்சியோடு இரு. எப்படிப்பட்ட தாழ்ச்சி? முழு உண்மையும் என்னிடம் மட்டுமே உள்ளது என்று நான் நினைக்க மாட்டேன். ஏனென்றால் அவர்களும் மனிதர்கள். ஒருவேளை சிறு தவறுகள் செய்தாலும் கூட அவர்களிடத்திலும் உண்மை இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று நினைத்தால் நாம் அவர்களோடு முரண்பட மாட்டோம், சண்டையிட மாட்டோம், அவர்களோடு இணங்கி வாழ்வோம். எனவே இந்த தாழ்ச்சி, அதாவது முழு உண்மையும் என்னிடத்தில் மட்டுமே உள்ளது என்ற அந்த மனப்பான்மையை தூக்கி எறிந்து விட்டால் நாம் மற்றவர்களோடு இணங்கி செல்லலாம். அடுத்தவர்களோடு நாம் இணங்கி செல்லும் போது மகிழ்ச்சி என்பது தானாக நம் வாழ்விலேயும் அடுத்தவர்கள் வாழ்விலும் ஊற்றெடுக்கும். முயற்சி செய்வோமா? மகிழ்ச்சியோடு வாழ உங்களை வாழ்த்துகின்றேன்.